அன்யாமி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பிளைண்ட் ஃபுல் லவ் அண்ட் லாஸ்ட்டோட பார்ட் 3, பார்ட் 1, பார்ட் 2 பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த பார்ட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அண்ட் ஃபைனலி நான் போட்டுட்டேன். இன்னையிலேருந்து இந்த எஃப்எஃப்பை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். நீங்கள் மிரர் முன்னாடி நின்றுட்டு உங்கள் இயரிங்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபேஸ் ரொம்ப காமாக இருக்குது. அப்போ டக்குன்னு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுறது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த சியோலே கண்ட்ரோலில் வச்சுருக்கிற மாஃபியா லீடர் மிஸ்டர் ஜியான் ஜங்குக்கை பார்க்க போகிறோம். நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே கை வச்சுட்டு நீங்கள் மிரரை ஃபேஸ் பண்ணி, இது ஃபியர் கிடையாது, கண்டிப்பாக இது ஃபியர் கிடையாதுன்னு எனக்கு தெரியும், இது ஒரு அன்னோன் டென்ஷன், ஏன்னா சியோலே தன் கையில் வச்சிருக்கிற ஒரு கிரேட்டஸ்ட் மாஃபியாவை இன்னைக்கு நான் கொல்ல போகிறேன். அதனால தான் எனக்கு இவ்வளோ ஷிவர் ஆகுதே தவிர இது பயம் கிடையாது அண்ட் இது பயமாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் மிரரில் உங்கள் சாரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பிளாக் சாரீ தான் கட்டியிருக்கீங்க. இந்த மீட்டில் ஒரு ரொமான்ஸ் கூட கிடையாது. பிகாஸ் ஜங்கு கூட லாஸ்ட் டே ஆஃப் சர்வைவல் அவனுக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு குட் பாயை சொல்லிவிட்டு இந்த கேஸை இன்னைக்கு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஆஃபீஸருக்கு கால் பண்ணுறீங்க. அங்கே எல்லாம் செட் தானே? ஆல் ஓகேல? ஆல் ஓகே மேம். நீங்கள் சிக்னல் கொடுத்த உடனே ஜங்குக் செத்துரு மேம். குட், இன்னைக்கு அவன் சாவணும். ஓகே ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. உங்களால் ஜங்குக்கு கொல்றதை நினச்சி கூட பார்க்க முடியல. நீங்கள் உங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. ஒரு மாஃபியா லீடரை கொல்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் எனக்கு வேறு ஆப்ஷனும் கிடையாது. வயன், இது உன் டியூட்டி. நோ ஃபீலிங்ஸ், நத்திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ மாஃபியா ஹூஸ் மோர் ஹார்ட்லெஸ் தேன் யூ. பட் ஸ்டில் அவனோட அந்த ஒரு லுக் என் சோலை ரீட் பண்ணுற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. அது ஏன்? நோ வயன், ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. உங்கள் அம்மாவுக்கு பயங்கர ஷாக். பிகாஸ் நீங்கள் சாரியே கட்ட மாட்டீங்க, ஆனால் நீங்கள் இப்போ கட்டியிருக்கீங்க. உங்கள் அம்மா அப்படியே உங்களை கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் பார்க்குறாங்க. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சாரீ கட்டியிருக்க வயன்? அதுவாம்மா, ரொம்ப நல்ல கருத்துக்கு போகிறேன், இன்றைக்கி எல்லாத்தையும் முடிச்சு வைக்க போகிறேன், அதனால தான் இந்த சாரீ. வயன், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்மைலோட போகிறீங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு காட்டணுன்னா, நம்ம ஜங்கு கம்ஃபர்டபுளாக அவரோட சேரில் உட்கார்றாரு. அவரோட லிப்ஸில் அந்த ஸ்மோக் ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு. பிகாஸ் அவங்க அண்ணா கிட்டேருந்து வந்த அந்த மெசேஜை ரீட் பண்ணுறாரு. அவங்க அனுப்பிச்சிருந்த மெசேஜ் என்ன அப்படின்னா, வயன் இஸ் கம்மிங் டு see you today, she want to buy wedding things for அனிதா. அதுதான். வயன், நீ என்ன நினைக்கிறேன்னா எனக்கு தெரியல, ஆனால் உன்னோட ஒரு மூவ்ஸையும் என்னால் ஈஸியாக கெஸ் பண்ணிட முடியும். முக்கியமாக நீ என்கிட்ட அவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்க அண்ட் நீ ரொம்ப அப்சர்வ் பண்ணுற என்ன. அதை விட என் பிஸ்னஸை பற்றி நான் சொல்ல வந்தாலே நீ ரொம்ப டென்ஸ்ட் ஆகுற. ஸோ சம்திங் இஸ் தேர். உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் இருக்குது வயன், அதை நான் கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிப்பேன். வயன் வந்து அந்த கிராண்ட் ஜுவல்லரி ஷோரூம்குள்ளே நடக்கிறாங்க. அங்கே போகும்போது நம்ம ஜங்குக் இருக்காரன்னு ஸ்கேன் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வயனோட மைண்டில், இவன் நேரம் வந்திருக்கணுமே, இவன் இங்கே கரெக்டாக வந்து நின்னா தானே நான் போலீஸ்கிட்ட அவன் எங்கே இருக்கான்னு கரெக்டாக சொல்ல முடியும். நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்க. அப்போ சடனாக உங்கள் ப்ரீத் வந்து ஹிச்ட் ஆகுது. தூரத்தில் பார்த்தா நம்ம ஜங்குக் அங்கே இருந்து உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. என்ன தானே தேடுற ஸ்வீட் ஹார்ட். அவரோட அந்த டீப் வாய்ஸ் உங்களை அப்படியே கூஸ் பாம்ஸ் வர வைக்கிது. நீங்கள் அவரே தான் பார்க்குறீங்க. அவர் உங்களை வந்து உங்கள் சாரியோட டைட்டாக கிராப் பண்ணிக்கிறாரு. உங்களை சுத்தமாக விடலை. நீங்களும் அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு ஃபேக் ஸ்மைலோட அதை சொல்கிறீங்க. இங்கே பாரு, நான் ஒன்றும் உங்க கூட ரொமான்ஸ் பண்ணலாம் வரலை, நான் என் அக்காவுக்கு ஜுவல்லரி எடுக்க தான் வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொன்னோடனே ஜேகே ஒரு ஸ்மக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வராரு. ஸ்வீட் ஹார்ட், நீ எதுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியும். ஜங்குக் உங்ககிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கார். உங்களால் சுத்தமாக ப்ரீத் பண்ணவே முடியல. ஏன்னா ப்ரீத் பண்ணாலும் திருப்பி அந்த ப்ரீத் உங்களுக்கே தான் வருது. அது ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு சீனாக இருக்குது உங்களுக்கு. அப்போது உங்களுக்கு டக்குன்னு ஃபோக்கஸ் ஆகுது, நீங்கள் அவரை கில் பண்ண தான் வந்தீங்கன்னு. பட் ஆல் ஆஃப் அ சடன் உங்களோட பாடி உங்கள் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண மாட்டேங்குது. அந்த இடத்துல ஜங்குக்கோட டச் உங்களுக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு செல் கொடுக்குது. அண்ட் நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ஸோட ஸ்மோக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு ஜங்குக், நான் வந்தது என் அக்காவுக்கு ஜுவல்லரி, ட்ரெஸ்ஸஸ், மேரேஜ்க்கு எடுக்க தான். உங்ககிட்ட இந்த மாதிரி மிடில் ஆஃப் த மாலில் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு கிடையாது.
ஓ அப்படின்னு ஜங்குக் சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து உங்களுக்கும் அவருக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் அவரோட ஐஸ் உங்கள் ஃபேஸை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கு. ஜங்குக் அவரோட ஹெட்டு டேப் பண்ணிவிட்டு, சரி இன்னைக்கு நீ என் கூட தான் ஃபுல்லாக இருக்கணும், ஓகேவா? நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. என்ன வயன், பயப்படுறியா? பயமா? டே, நான் சிபிஐ ஆஃபீஸர்ரா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நான் பயப்படுவேன்னு நினச்சியா? நான் பயப்படுவேன்னு நீ நினச்சேன்னா அது உன்னோட பிக்கெஸ்ட் மிஸ்டேக். ஆனால் வயன் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆல் ஆஃப் அ சடன் ஜங்குக் சடனாக வயனை கிராப் பண்ணி அவரோட வேஸ்ட்டோட புல் பண்ணுறாரு. ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க ரெண்டு பேருமே. அதாவது ஜங்குக்கோட லிப்ஸ் வயனோட இயர்ஸ்லேருந்து கொஞ்சம் தான் அவேவாக இருக்குது. அவர் இயர்ஸில் வந்து விஸ்பர் பண்ணுறாரு, உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ என்னமோ மறைக்கிறேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வயனுக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. அவங்களோட ப்ரீத் திருப்பி அவங்கள ஹெச் பண்ணுது. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஜங்குக் வந்து அவங்கள பார்த்தது, அதுவும் அந்த டேஞ்சர்ஃபுல்லான அந்த ஐஸில் வயனுக்கான அந்த சாஃப்ட் கார்னர் அதை வயனோட சோலை மெல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ திடீர்னு வயன் ஃபோக்கஸ், வயன் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ், இவன் இப்போது செத்துடணும், அது மட்டும்தான் உனக்கு, வேறு எதுலேயுமே நீ ஃபோக்கஸ் பண்ண. நீங்கள் ஏதாவது முறைச்சாலோ இல்லை ஃபேஸ் டக்குன்னு சுருங்கினாலோ அவன் கண்டுபிடிச்சிருவான்றதுனால நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்மைலை வர வைக்கிறீங்க உங்கள் ஃபேஸில். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஜங்குக் கிட்ட சொல்கிறீங்க, இங்கே பாரு ஜங்குக், நான் வந்தது சாரி அண்ட் ஜுவல்லரிஸ் எடுக்க தான். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் பண்ணி என்னால் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது, ஸோ என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகலான்னு போகிறீங்க. அப்போ அவர் இன்னும் உங்களை டைட்டாக க்ரிப் பண்ணிக்கிறாரு. அவர் ஒரு ஸ்மக் பண்ணிவிட்டு அவங்களோட வேஸ்ட்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு, ஓகே ஸ்வீட் ஹார்ட், ஆனால் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் உன்னை எப்பயுமே நம்பவே மாட்டேன். அதனால தான் எங்கே இருந்தாலும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீ என்ன பண்ணுறேன்னு. இங்கே இப்படிலாம் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்க வெளியே வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அந்த அண்டர் கவர் ஆஃபீஸர் வந்து கரெக்டாக ஜங்குக்கை பாயிண்ட் பண்ணி கன்னை வச்சுருக்காரு. அப்போ ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு இயர் பேஸில் வந்துட்டு நம்ம வயனுக்கு வந்து டார்கெட் லொக்கேஷன் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் சிக்னல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஷூட் பண்ணிவிடுவோம் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. வயன் வந்து உள்ளே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கையெல்லாம் நடுங்குது டெக்ஸ்ட் பண்ணும்போது. பட் ஸ்டில் அவங்க நவ் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க. சடனாக அட்டாக் நடக்க ஆரம்பிச்சிருது. இந்த கன் சவுண்ட் கேட்ட உடனே அந்த ஸ்டோரில் இருந்த எல்லாருமே வந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரெயின் மாதிரி புல்லட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. கஸ்டமர்ஸ் எல்லாம் ஸ்க்ரீம் பண்ணுறாங்க. அவங்க வாங்கின பொருள் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிடுறாங்க. வயனோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பம்ப் ஆகுது. பிகாஸ் ஜங்குக் வந்து இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப விகரஸாக ரியாக்ட் பண்ணுறாரு இதுக்கு. வாட் த ஃபக், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இவங்க இப்போ அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கோவத்தில் அவரோட கன்னை எடுத்து ஒருத்தராக ஷூட் பண்ணுறாரு. இந்த சத்தத்தை கேட்டு வெளியே இருந்தாங்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் உள்ளே வராங்க. பாடி கார்ட்ஸ் உள்ளே வர வர போலீஸ் ஆஃபீஸர் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து நம்ம வயனுக்கு அப்படியே வந்து ஐஸ் வந்து வைட் ஆகுது. பிகாஸ் ஒருத்தராக கீழே விழுந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவனை கில் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வயன் வந்து அவங்க சாரியோட ப்ளீட்ஸில் வந்து ஹைட் பண்ணி வச்சுருந்த அந்த கன்னை சர்ச் பண்ணுறாங்க. அதை எடுக்கலான்னு போகும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்ம்ஸ் நம்ம வயனை வந்து ரேப் பண்ணிக்கிறாங்க அவங்க வேஸ்ட்டோட. அது வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். நீ என்னை பிட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறியா வயன் அப்படின்னு நம்ம ஜங்குக் அவரோட டேஞ்சரஸான வாய்ஸில் கேட்குறாரு. அப்போது அவரோட அந்த ஹார்ட்டான ப்ரீத் நம்ம வயனோட இயர்ஸில் படுது. அது நம்ம வயனுக்கு ஒரு மாதிரி கூஸ் பாம்ஸ் கொடுக்குது. ஜங்குக்கோட க்ரிப் அன்பிரேக்கபிளாக இருக்குது. அவரோட கன்னை வயனோட ஸ்டொமக்கில் ப்ரெஸ் பண்ணுறாரு. அதனால் நம்ம வயனால் சுத்தமாக மூவே பண்ண முடியல. உன்னோட மூவ்ஸை நான் எத்தனை நாளாக அப்சர்வ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா? வயனோட ஹார்ட் பீட் அப்படியே எகிருது. அப்போ வயனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுறதெல்லாம் ஒரே விஷயம்தான், இவனை நம்ம ரொம்ப மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்றது மட்டும்தான். இப்போ இப்படி என்னை பிடிச்சி நீ என்ன ஜங்குக் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி வயன் ஜங்குக்கோட இயர்ஸில் விஸ்பர் பண்ணுறாங்க. அதுக்கு ஜங்குக் ஒரு ஸ்மக் பண்ணிவிட்டு, என் காதில் உன் ஸ்வீட் வாய்ஸ் கேட்குறதுக்கு தான் உன்னை இப்படி பிடிச்சிருக்கேன்னு நீ நினச்சா பிக்கெஸ்ட் மிஸ்டேக் ஸ்வீட் ஹார்ட். நீ என்னை கொல்ல வந்த, நான் உன்னை பிடிச்சிட்டேன். இப்போ நீ என் கையில் இருக்க. அடுத்து என்ன நடக்கும்னு உனக்கு நல்லாவே தெரியும்.
நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றீங்க. ஜங்குக்கோட அந்த அயர்ன் கிரிப்லேருந்து எப்படியாவது வெளிய வந்துடலான்னு. பட் ஸ்டில் அவர் உங்க வேஸ்ட்ட ரொம்ப டைட்டா ஹோல்ட் பண்றாரு. அதனால அவரோட பிரீத் வந்து உங்க இயர்ஸ்ல படுது. அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஃபியர குடுக்குது. உங்களால அத பிரேக் பண்ணவும் முடியல. என்ன பண்றதுன்னே தெரியாம நீங்க அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க. இவன ரொம்ப மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டவா நீ. ரொம்ப மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்ட. ஆனா நீ என்ன கில் பண்ண ட்ரை பண்ண பாத்தியா? அதுதான் வயன் என்னால மன்னிக்கவே முடியல. உனக்கு தெரியாதா நான் உனக்காக என்ன ஃபீல் பண்றேன்னு? நீங்க ரொம்ப கன்ஃப்யூஸ்டான ஸ்டேட்ல ஜங்குக்க பார்த்து என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஜங்குக் உங்ககிட்ட லென்னாயி வந்து அவரோட லிப்ஸை உங்க இயர்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு 3 லெட்டர்ஸ் வேர்ட் சொல்றாரு. அதை கேட்டு நீங்க செம்ம ஷாக்கா நிக்கிறீங்க. ஐ லவ் யூ. இத கேட்ட உடனே உங்க வேர்ல்டே மொத்தமா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. உங்க பிரீத் வந்து ஹிட்ச்ட் ஆகுது. உங்க ஃபிங்கர்ஸ் வந்து ஷேக் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பிளாங்க்கா நிக்கிறீங்க. நீங்க ஜேகேவ பார்த்து, "நீ நீ என்ன சொல்ற?" ஜங்குக் உங்கள ரொம்ப டைட்டா க்ளோஸா இழுக்குறாரு. அவர் ஐஸும் உங்க ஐஸும் கான்டாக்ட்ல இருக்கு. அப்போ வந்து நீங்க அவர் ஐஸ பார்க்கும்போது, இது பொசஷனா, டிசையரா இல்ல வேற ஏதாவது ரொம்ப டீப்பான கனெக்ஷனா உங்களுக்கு எதுவுமே தெரியல. "உனக்கு புரியும் ஸ்வீட் ஹார்ட். ஆனா இப்போ இல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு." உங்க ஹார்ட் பீட் உங்க காதிலே நல்லா கேட்குது. உங்களுக்கு இது கனவா, நெனவா, இவன் என்ன சொல்றான் எதுவுமே புரியல. ஸ்டில் நீங்க பிளாங்காவே தான் இருக்கீங்க. அப்படியே அந்த ஷாக்கோடையே ஸ்டாச்சு மாரி நிக்கிறீங்க. டு பி கன்டினியூட். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமா போட்டுடுறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாய்.